ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் உத்தரவின் பேரில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதிமுகவினுடைய கள ஆய்வு கூட்டங்கள் நடக்கப்படுது. அதில் முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிற முக்கியமானவர்கள் மத்தியில் இந்த கூட்டம் நடக்குது. அவங்க முன்னாடியே அங்கே அடிதடி பிரச்சனைகள் கட்சி தொண்டர்களுக்குள்ள நடக்கிறத நம்ம இப்போ செய்திகளை பார்த்துட்டு இருக்கோம். எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் போன்ற முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள் மத்தியில் அவங்க முன்னிலையிலேயே இந்த சண்டைகள்லாம் நடந்திருக்கு. அதிமுகவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். நம்மளோட மூத்த நிருபர் திரு பொன் குமரகுருபரன் இருக்காரு. வணக்கம். அதிமுகவினுடைய இந்த கள ஆய்வு கூட்டம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கான தேவை என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம். அதிமுகவில் இந்த கள ஆய்வு குழு அப்படின்னு அமைச்சதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 விஷயத்துக்காக கட்சியோடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்தார். ஒன்று கட்சியில் உறுப்பினர் அட்டை, புதுப்பித்த உறுப்பினர் அட்டை, அது ஒவ்வொரு 82 மாவட்ட அமைப்புகள் இருக்கு. அந்த மாவட்ட அமைப்புகளுக்கு நீங்கள் சரியாக கீழே இருக்க தொண்டர்கள் எல்லாருக்குமே, கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் இந்த புதுப்பித்த உறுப்பினர் அட்டை போய் சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்படிங்கிறதுனால அதுக்காக அந்த கள ஆய்வு குழு உருவாக்கப்பட்டது. KP முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், வேலுமணி, இது மாதிரி ஃபார்மர் சீனியர் மினிஸ்டர்ஸ் எல்லாரையுமே அந்த குழுக்குள்ள போட்டிருந்தார். அந்த குழு இப்போ ஒவ்வொரு மாவட்டமாக போயிட்டு ஆய்வு செஞ்சுட்டு வர்றாங்க. எல்லாருக்கும் இப்போ ஒவ்வொரு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு மாவட்ட அமைப்புக்கு கீழே பகுதி அமைப்பு, வார்டு, வட்டச் செயலாளர், ஒன்றியம் இதெல்லாம் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே கீழே போயிட்டு தொண்டர்கள் கரெக்டாக கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத அவங்க போய் செக் பண்ணுறாங்க. சரி, எங்கெல்லாம் கொடுக்காம இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட வேலையை விரட்டி வாங்கி, நீங்கள் இந்த வர டிசம்பர் 15 பொதுக்குழு, அதிமுகவுடைய பொதுக்குழு நடைபெற போகிறதா தகவல் தெரிவிக்கிறாங்க. அந்த பொதுக்குழுக்கு முன்னதாகவே இந்த உறுப்பினர் அட்டை படிவங்களில் உறுப்பினர் அட்டை அது எல்லாமே கார்ட்ஸ் எல்லாத்தையுமே இஷ்யூ பண்ணுறதுக்கு இவங்க அதை வேகப்படுத்துகிறாங்க. இது ஒரு பணி. இன்னொரு பணி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூத் கிளைகள் அமைக்க சொல்லியிருக்காரு. இந்த பூத் கிளைகள் எதுக்கு அப்படின்னா, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இந்த பூத் கமிட்டி வச்சுருப்பாங்கள்ல, ஆமாம், அவங்க வரக்கூடிய வாக்காளர்கள் ஒவ்வொரு பூத்துலையுமே ஒரு நாமினலாக ஒரு 1000 ஓட்டு இருக்கும். தமிழ்நாடு முழுக்க ஒரு 72,000 பூத் இருக்குதுங்க. இந்த ஒவ்வொரு பூத்துலையுமே ஒரு 1000 ஓட்டுகிட்ட இருக்குது. இந்த 1000 ஓட்டில் அதிமுகவுக்குன்னு வாக்களிக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்கள எப்படி பூத்துக்கு தேர்தல் அன்னைக்கு எப்படி கொண்டு வர்றது, இது எல்லாத்தையுமே இந்த பூத் கமிட்டி தான் பண்ணுவாங்க. இந்த பூத் கமிட்டி பூத் கிளை சரியாக அமைக்கப்பட்டிருக்கா, ஒவ்வொரு மாவட்ட அமைப்புக்குள்ளேயும் இருக்குதா, எங்கெல்லாம் அமைக்கப்படாம இருக்குது, இது எல்லாத்தையுமே இவங்க ஆய்வு செய்யறாங்க. இந்த பூத் கிளைக்கு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப புதுசா விதிமுறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 45 வயசுக்கு கீழே உள்ளவர்கள் இளைஞர்களா பார்த்து அந்த பூத் கிளைக்குள்ள போட சொல்லியிருக்கிறாங்க. ஐடி விங்க சேர்ந்தவங்க, மகளிர் அணி, சிறுபான்மையினர் அணியை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி அந்த அணியை இருக்கக்கூடிய இளைஞர்களா பார்த்து அந்த பூத் கிளைக்குள்ள போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான பணிகளை மேற்பார்வையிடுறதுக்கு தான் இந்த கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டுச்சு. இந்த கள ஆய்வு குழு கூட்டம் கட்சியினுடைய எல்லா அமைப்பு ரீதியான மாவட்டங்கள்லையும் வரிசையா நடந்துட்டு வர்றது. இங்க எங்க ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்ப லாஸ்டா பார்த்தோம், திருநெல்வேலியில் ஆரம்பிச்சது. வேலுமணி அவர்கள் போயிருந்த நேரத்துல தச்சை கணேசராஜா சரியா செயல்படல அப்படின்னு சொல்லி பாப்புலர் முத்தையா, அவர் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அணியில இருக்கிறார். அவர் பிரச்சனையை கிளப்புறாரு மேடையிலேயே. தச்சை கணேசராஜா சரியா செயல்படலைங்கிறார். உடனே அங்க அடிதடி சண்டை ஆகுது, ரசபாதம் ஆகுது. வேலுமணி சத்தம் போடுறாரு. கட்சியுடைய தலைமை நிலைய செயலாளர் ஸ்டேஜில் நின்று சத்தம் போட்டும் கூட அங்க சலசலப்பா அடங்கல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, கும்பகோணத்துல திண்டுக்கல் சீனிவாசன் முன்னாடி சண்டை போட்டாங்க. நேத்து மதுரையில பாத்தீங்க அப்படின்னா அடிதடி பயங்கர ரகலை ஆகி போச்சு. நத்தம் விஸ்வநாதன் செம்மலை முன்னாடியே பெரிய அளவுல ரகலை ஆகி போச்சு மதுரையில. அதுதான் பெரிய கேள்வி ஆகுது. இவ்வளவு பெரிய சீனியர்ஸ் கட்சியில முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க சொல்லியுமே கேட்காத அளவுக்கு அங்க சண்டை நடக்குது அப்படின்னோம்னா, அதிமுகவுடைய கிரவுண்ட் லெவல்ல என்ன பிரச்சனை இருக்கு? 2 விஷயம். ஒண்ணு, இன்னைக்கு RB உதயகுமார் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார், முன்னாள் அமைச்சர். அதாவது கட்சியில ஜனநாயகம் இருக்கு, ஜனநாயகத்தின் வெளிப்பாடு தான் இந்த சண்டை சச்சரவுலாம். நீங்க மற்ற கட்சியிலலாம் இந்த மாதிரிலாம் போய் பண்ண முடியுமா? இங்க பாருங்க, ஒரு சாதாரண ஒரு கிளை செயலாளர் கூட எந்திரிச்சு முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி சத்தமா தன்னுடைய உரிமையை, தன்னுடைய குரலை பதிவு செய்ய முடியுது. இது ஜனநாயக பூர்வமான இயக்கம். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அடித்தளம் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். உள்ளபடியே பாத்தீங்கன்னா அது ஒரு வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான். ஸோ ஒரு கட்சியில சாதாரண அடிநிலையில இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட ஒரு யாரை பார்த்தும் அந்த கட்சியில உரிமையோட ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு இடம், ஸ்பேஸ் அந்த கட்சிக்குள்ள இருக்குது. ஆனா அந்த கேள்வி எழுப்புறோம், சண்டை போடுறோம் அப்படிங்கிற நிலைமைக்கு வரணும்னா அவனுக்கு ஒரு அதிருப்தி இருந்திருக்கும்ல. அதுதான்
ரெண்டாவது பாயிண்ட். அதாவது எப்படின்னா அந்த அதிருப்தி ஏன் உருவாச்சு அப்படிங்கறத, அந்த அதிருப்தி வந்து கன்சர்ன் மாவட்ட செயலருக்கு எதிராக உருவானதா இல்ல தலைமைக்கு எதிராகவே உருவாகிருக்கா அப்படிங்கறத இதுல பார்க்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு பாருங்க, மதுரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடம், அதாவது ஏடிஎம்கே வேட்பாளர் சரவணன் வந்து 3வது இடத்துக்கு போயிட்டார். ராமசீனிவாசன் பிஜேபி கேண்டிடேட் ராமசீனிவாசன் 2வது இடத்துக்கு வந்துட்டார். சு வெங்கடேசன் வந்து வெற்றி பெற்றுட்டார். ஆக மொத்தம் அங்க 3rd பிளேஸ் அங்க போயிட்டாங்க. இந்த 3வது இடம் சரவணன் வந்ததுக்கு காரணம் அங்க செல்லூர் ராஜு வந்து சரியா வேலை பார்க்கல. இதுதான் அங்க நடந்த பிரச்சனைக்கான அடிப்படை. இவர் வந்து சரியா மாவட்ட செயலர் பணியை செய்யல. நீங்க எங்க எல்லாரையும் கேள்வி கேட்கறீங்க, பகுதி செயலர் வட்ட செயலர் எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்தீங்களான்னு எங்களுக்கு கேள்வி கேட்குறீங்க. செல்லூர் ராஜ் நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, அங்கே ஒரு ஆள் போய் மேடையில் என்ன சத்தம் போட, அதுக்கு செல்லூர் ராஜ் ஆட்கள் வந்து நீ யாரா இங்கே வந்து கேள்வி கேட்கறேன்னு அவன் அடிச்சு வரட்ட, இது பிரச்சனையாகி தான் இங்கே பெரிய ரசவதம் ஆகி போச்சு. ஓகே, இது மாதிரி அங்கே மாவட்ட அமைப்புகள், ஒவ்வொரு மாவட்ட அமைப்புகள்லையுமே வந்து இப்போ ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் என்னன்னு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கீழ்மட்ட அளவுலையும் சரி மேல்மட்ட அளவுலையும் சரி எப்போ என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பக்கம் வந்து அந்த கட்சிக்குள்ள அது மிகப்பெரிய அளவில் அதிருப்தியாக இருந்தாலும் கூட கட்சி தொண்டர்கள் எல்லார்கிட்டையுமே வந்து அம்மா கிட்ட இவரை பற்றி ஒரு உண்மையான ஒரு புகாரை போய் சேர்ந்துருச்சுன்னா போதும், அம்மா விசாரிச்சு உடனே நடவடிக்கை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருந்தது. அவங்க எவனா பெட்டிஷன் அடிச்சிருவானோ அப்படின்னு மாவட்ட செயலர்களும் கொஞ்சம் அச்சம் இருந்தது. ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அப்போ என்னன்னா அவங்க ஓரளவு தொண்டர்களை வந்து கொஞ்சம் நியாயமா நடந்துக்கிட்டு தான் வருவாங்க. ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கு ஓபிஎஸ், இந்த ரெட்டை தலைமை, அதுக்கப்புறம் ஒற்றை தலைமை எல்லாம் வந்ததுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா தலவாய் சுந்தரத்தை எடுத்தார் பாருங்க. அப்ப கூட இப்ப ரீஇன்ஸ்டேட் கொடுத்துட்டாரு, திரும்ப சேர்த்துட்டார். ஸோ வந்து பெரிய அளவில் மாவட்ட செயலர்கள் மாற்றத்தை அவர் கொண்டு வரல. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, திமுகவில் இருக்கிற மாதிரி எப்படி வந்து ஐ பெரியசாமி குடும்பம் தான் திண்டுக்கலுக்கு, KKSSR குடும்பம் தான் விருதுநகருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் தான் தூத்துக்குடி, இது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் வந்து பட்டயம் போட்டு கொடுத்துருக்காங்களோ, அதே மாதிரி மதுரைனா செல்லூர் ராஜு, தஞ்சாவூர்னா காமராஜ், நாகப்பட்டினம்னா உங்களுக்கு OS மணியன், விழுப்புரம்னா CV சண்முகம், இது மாதிரி வந்து பட்டயம் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் என்னையா அது உழவு பஞ்சாயத்து நடக்குது, நம்ம பத்தி புகார் அனுப்பிச்சு விட்டோம், ஒன்னும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள ஒரு குமுறல் எழுந்துகிட்டே வருது. நீங்க அந்த பட்டயம் போட்டது ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மாவட்ட செயலாளர்களுடைய ஆதரவு வேணும், அவங்க பிரிஞ்சு போயிடக்கூடாது. ஏன்னா வெவ்வேறு தரப்புல OPS ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம் இருக்கும்போது பிரிஞ்சு போயிடக்கூடாதுன்னு எடப்பாடி அந்த ஏற்பாடு செய்யறாருன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, எடப்பாடி அவர்கள் வந்து தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாவட்ட செயலர்கள் யாராரு மேலெல்லாம் வந்து இவங்க தொண்டர்கள் ஒரு அதிருப்தி மனநிலையை வெளிப்படுத்துறாங்களோ அதனை அவங்க மேல வந்து நடவடிக்கை எடுக்காத ஒரு இதை வந்து கொண்டு போயிட்டே இருக்கிறாரு. இது வந்து கடந்த ஒரு 4-5 வருஷமாவே அப்படியே நின்றுகிட்டே போயிட்டு இருந்தது. இந்த கள ஆய்வு கூட்டத்தில் அது வெளிப்படையா வெடிக்க ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், லட்சுமணன் சொல்லிட்டு விழுப்புரத்துல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அதிமுக ஆள் இருந்தார். சரி, CV சண்முகத்துக்கு ஆப்போசிட்டா அரசியல் செய்யக்கூடிய நபர் அவர். அவருக்கு சீட்டு தர மறுத்துட்டாரு எடப்பாடி. காரணம் வந்து CV சண்முகம். ஆடணும் லட்சுமணன் என்ன பண்ணிட்டாரு, நேராக திமுகவில் போய் சேர்ந்துக்கிட்டு விழுப்புரத்துல போட்டிக்கிட்டு இன்னைக்கு MLA ஆகிட்டார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு நீ என் பேச்சை கேட்கல, என் குறையை கேட்கல அப்படின்னா எனக்கு வேற ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கிற இதை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறேன். ஸோ எடப்பாடி அவர்கள் வந்து இதுவரைக்கும் தொண்டர்களுடைய மனநிலையோ கீழ்மட்ட கிளைக்கழக நிர்வாகிகளுடைய மனநிலையோ வந்து நேரடியாக கேட்கல அப்படிங்கிற ஒரு குமுறல் இருந்துச்சு. பார்த்தீங்களா, இது கள ஆய்வு கூட்டம்னு இவர் ஓப்பன் பண்ணி விட்ட உடனேயும் அவன் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் வந்து சரியில்லை, அவர் வந்து சரியில்லை, மதுரையில் பேச ஆரம்பிக்கிறாங்க, கும்பகோணத்தில் பேச ஆரம்பிக்கிறாங்க, திருநெல்வேலியில் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனை ஆரம்பிக்குது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகளை தவிர வேற யாருமே உள்ளுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் வந்து எல்லா கதவையும் பூட்டி வச்சுட்டு உள்ள மீட்டிங் நடத்தி முடிச்சிருக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. இந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து மாவட்ட நிர்வாகிகளை மையப்படுத்தி தான் இது வரைக்கும் வெளிப்பட்டு இருக்குது. எந்த இடத்துலயுமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சரியில்லை, அவருக்கு வந்து சரியா கட்சி நிர்வாகம் பண்ண தெரியல அப்படின்னு யாருமே சொல்லல. இந்த மாவட்ட செயலர் மேல இவ்வளவு புகார் இருக்குங்க, நீங்க விசாரிக்காம இருக்கிறீங்க, எத்தனை தடவை உங்களுக்கு பெட்டிஷன் அடிச்சு கொடுக்கறது, நீங்க சரவணன் ஏன் தோத்து போனாரு, 3வது இடம் எதுக்கு அதிமுக இங்க வருது, நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா அவரை அப்படிங்கறத அங்க வைக்கிற குமுறல். அதை வந்து இவர் கூப்பிட்டு விசாரிக்கல அப்படிங்கறதான் அவன் வெளிப்படுத்துறான். கள ஆய்வு கூட்டத்துல வெளிப்படுத்துறான். இது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பிரச்சனை வருது, இனிமேலும் வரும்.
இனி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் போய் கள ஆய்வு செய்யும் பொழுது இந்த ப்ராப்ளம் வந்து எல்லா இடத்துலையுமே வரும். அதை வந்து எப்படி அவங்க மேனேஜ் பண்ண போறாங்கங்கிறது தெரியல. ஒரு தேன் கூட்டில் கை வச்ச மாதிரி தான் அவங்க நினைச்சிட்டு வந்தது வந்து உறுப்பினர் அட்டையை வந்து சரியா போய் டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சா, பூத் கமிட்டி போட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கிறதுக்கு அவங்க வர்றாங்க. விசாரிக்க வந்த இடத்துல 4-5 வருஷமா என்ன பேச விடாமே இருந்துட்டியே, இப்பதானே எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு, இப்ப பாரு நான் இறங்கி மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டை வந்து இறங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு வந்து ஒரு நத்தம் விஸ்வநாதன் நேற்று சொல்லியிருக்காரு, இப்ப குற்றம் குறை எதுவாக இருந்தாலும் இங்க பேசக்கூடாது, ஏதாவது கட்சி வளர்ச்சியா இருந்தா நீங்க பேசுங்க அப்படின்றாங்க. குற்றம் குறைய அங்க பேசக்கூடாதுன்னா அவன் எங்க பேசுறது? பொதுக்குழுல வந்து பேச முடியாது. பொதுக்குழுல நீங்க ஒரு 10-15 தீர்மானம் எழுதி வச்சிருப்பீங்க. அந்த தீர்மானத்தை வாதிச்சுட்டு ஏகமானதாக நிறைவேறியதுன்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, சாப்பிட்டுட்டு கிளம்பிட போறீங்க, அவ்வளவுதான். அவன் தொண்டை எங்க போய் பேசுறது? அப்ப தொண்டனுக்கான ஸ்பேஸ் வந்து அங்க வேணும்ல. அந்த ஸ்பேஸ் வந்து தொண்டர்கள் அதிமுகல அவங்களாவே எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கள ஆய்வு கூட்டத்துல அங்கனக்கு ஏற்படக்கூடிய மோதல்கள். அதுக்கு ஒரு வகையில வந்து ஆர்பி உதயகுமார் சொன்ன மாதிரி ஜனநாயகபூர்வமானது தான் இருந்தாலும் அதிமுகக்குள்ள பல்வேறு சலசலப்புகளும், அதாவது தலைமை மேல வந்து ஒரு விதமான அதிருப்தி மனநிலை வந்து உருவாகிட்டு இருக்கிறதுக்கான ஒரு முதல் படியா தான் இதை நம்ம பார்க்கணும். ஜனநாயகமா இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுதான் உண்மையான ஜனநாயகமா இருக்கும். உண்மை. நீங்க ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்குது. மாவட்ட நிர்வாகிகள் அமைப்பில் அடிக்கடி வரும், எல்லாமே பண்ணோம். ஆனா என்னன்னா ஒரு பயம் இருக்கும், எப்பா ரொம்ப பெருசாகி போச்சுன்னா அம்மா வந்து டப்புன்னு நம்ம மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்கப்பா, அதெல்லாம் வந்து கட்சி கட்டுப்பாட்டுலாம் மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாசுக்கா போவாங்க. ஆனா இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா நத்தம் விஸ்வநாதன் முன்னாடி அங்கேருந்து மேலேருந்து ஒரு ஆளை பிடிச்சி தள்ளுறாங்க. அதுல ஒரு லேடிஸ் வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி காட்சிகள்லாம் வரும்பொழுது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 3வது ரோல இருக்கிற ஒரு தொண்டர் லாஸ்ட்ல உட்காந்துருக்கிறவன் என்னைய எப்படி அடிச்சுட்டு இருக்கிறானுங்க, அப்ப அவர் வந்து எதுவுமே கண்டுக்க மாட்டாரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மேலதான் வந்து அந்த அதிருப்தி திரும்பும். ஸோ அதுக்கு தான் அந்த கள ஆய்வு கூட்டங்கள் வந்து வழிவகுத்துட்டு போயிட்டு இருக்குது. இது வந்து அவங்க நினைச்சது ஒண்ணு, நடக்கிறது வேற ஒண்ணா அமைஞ்சிருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய வழக்கு இன்னொன்று வருது. இந்த சின்னம் தொடர்பான அந்த வழக்குல நாங்க ஒரு வாரத்துக்குள்ள ஒரு முடிவை சொல்றோம் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் அதிமுகவுக்கு நெருக்கடி வர வாய்ப்பு இருக்கு? நெருக்கடி வந்து டெல்லி நினைச்சா வரும், அதாவது டேடி நினைச்சா வரும் அப்படின்னாரு ஒரு முன்னாள் அமைச்சர் என்கிட்ட. அது மாதிரி வந்து டேடி என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. இந்த வழக்குடைய பின்புலம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, திண்டுக்கல் சூரியமூர்த்தி என்பவர் வந்து அதிமுக தொடர்பான பல்வேறு வழக்குகளை கடந்த காலங்களில் போட்டிருக்கிறார். அதாவது பொதுக்குழு வழக்குல இருந்து ஆரம்பிச்சு நீங்க வந்து நிர்வாகிகள் நியமனத்தை வந்து நீங்க சரியா நடத்தல, உறுப்பினர் அட்டையை வந்து சரியா இஷ்யூ பண்ணல, இப்படின்னு பல்வேறு வழக்குகளை அதிமுக தொடர்பாக அவர் போட்டிருக்கிறாரு. அந்த வழக்குல ஒரு புகார் மனு வந்து அதே மாதிரி ஒரு புகார் மனு தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கொடுத்திருக்கிறார். என்ன மாதிரி அப்படின்னா சிவில் சூட், அதாவது நிறைய அதிமுக தொடர்பான பல்வேறு சிவில் வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கு. அந்த வழக்குகள்ல முடிவு தெரியாத வரைக்கும் நீங்க வந்து எந்த பார்ட்டிக்குமே யாருக்குமே, எடப்பாடியா இருக்கட்டும் ஓபிஎஸ் யாருக்குமே வந்து ரெட்டலை சிம்பிள் கொடுக்க கூடாது, அது வரைக்கும் நீங்க முடக்கி வைக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு அவர் ஒரு மனு அளிக்கிறார். அந்த மனு மீது தேர்தல் ஆணையம் எந்த விதமான பதிலையும் சொல்லவில்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அப்ப என் மனு மீது எந்த விசாரணை நடத்தல, எலெக்ஷன் கமிஷன் எனக்கு பதில் சொல்லல, அதனால அவங்க பதில் சொல்லி விசாரணை நடத்தி பதில் சொல்றதுக்கு நீங்க உத்தரவு போடுங்கன்னா ஒரு கோர்ட் அணுகிறார். அந்த வழக்குல தான் நேற்று வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிச்சு கேட்டிருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன்ல, நீங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு வாரத்துக்குள்ள சூரியமூர்த்திக்கு நாங்க பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு பதில தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து வரக்கூடிய டிசம்பர் 2ஆம் தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுக்குள்ள வந்து இந்த ரெட்டலை தொடர்பா வந்து சூரியமூர்த்தி போட்ட இதுல புகார் மனுல அவங்க விசாரிச்சு அவங்க ஒரு பதில சொல்லணும், உண்டா இல்லையா, முடக்கிறோமா முடக்கலையா அப்படிங்கறத அவங்க சொல்லணும். இது அதிமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியமூர்த்திக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை, அவர் 2018 வந்து அவர் உறுப்பினராக இருந்திருக்கிறாரு, அதன் பிறகு அவர் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கல, ஸோ வந்து அவருடைய உறுப்பினர் இதுங்கிறது காலாவதி ஆகி போச்சு, ஆகையினால வந்து அவர் கட்சியாலே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர் போட்ட வழக்கு மட்டும் எப்படி செல்லுபடியாகும்? ஒன்று. ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படிங்கிறத கன்சிக்யூட்டிவா வந்து பல தேர்தல்களில் இது தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிடுச்சு. நீங்க புலிகேசி நகர், கர்நாடக மாநிலத்தில் புலிகேசி நகர் சட்டமன்ற தொகுதியில வந்து ரெட்டலை கொடுத்தாங்க எடப்பாடிக்கு, ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலையும் கொடுத்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ரெட்டலை இவங்களுக்கு தான் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமிக்கு தாங்கிறத தேர்தல் ஆணையம் உறுதிட்டு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க கட்சியோட வந்து அமைப்பு ரீதியாக கொண்டு வந்திருக்கல பல மாற்றங்கள் இருக்கு பாருங்க, கட்சியோட ஒற்றை தலைமையா அவர் உருவானார்ல, அதனுடைய இதையும் அவங்க ஏத்துக்கிட்டு இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து
இவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் வந்து எங்களுக்கு அட்வான்ஸா எந்த விதமான பதிலையும் சொல்லாது. ஸோ சூரியமூர்த்திக்கு வந்து எப்பா நாங்கள் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுத்துட்டு இந்த கேஸ் இதோட முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, சூரியமூர்த்தி வந்து அதிமுக ஆளா அதிமுக ஆளு இல்லையா அப்படிங்கிறது வேற கதை. ஆனா அவர் வச்ச கோரிக்கை என்ன, சிவில் சூட் எல்லாமே வந்து பெண்டிங்ல இருக்கும் பொழுது நீங்க எப்படிப்பா கொண்டு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட ரெட்டலை கொடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறார். ஸோ தேர்தல் ஆணையம் நினைச்சது அப்படின்னா, ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர் இவங்க 3 பேரும் போட்ட ஒரு சிவில் வழக்கு பெண்டிங்ல இருக்கு, கீழமை நீதிமன்றத்தில் விசாரணையில இருக்கு. கேசி பழனிசாமி போட்ட ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் பெண்டிங்ல இருக்கு. அதே மாதிரி ராம்குமார் ஆதித்யன் அப்படின்னு ஒரு நபர் வந்து போட்ட வழக்கு, ஆனா அவரும் அதிமுக பிரமுகர் தான், அவர் போட்ட வழக்கு பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த 3 வழக்குகள் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இதை காரணமாக வைத்து சிவில் சூட் வந்து பெண்டிங்ல இருக்கு. நாங்க ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்த ஒரு டைரக்ஷன் படித்தான் நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலை சிம்பிளை கொடுத்தோம். அந்த கொடுத்த ஆர்டர்ல நாங்க என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, நீதிமன்ற உத்தரவுக்கு உட்பட்டது அப்படின்னு கீழே ஸ்டார் போட்டுட்டோம். ஸோ அந்த ஸ்டார் அடிப்படையில இவர் ஸ்டார் அடிப்படையில தான் அந்த கேள்வி எழுப்பி இருக்கிறதுனால அந்த சிவில் சூட்ல எல்லாம் முடிவு வந்ததுக்கு பிறகு நாங்க ரெட்டலையை கொடுக்கலாமா வேணாமாங்கிற அப்போ முடிவு பண்ணுவோம். அது வரைக்கும் சூரியமூர்த்தி கோரிக்கையை ஏற்று நாங்கள் இரட்டைகளையே முடக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு வரலாம். இந்த உத்தரவு எப்படி வரும்னா டெல்லி டேடி நினைக்கணும் அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க. ஆமா, ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இப்போ சட்ட ரீதியாக கூட்டணியிலையும் இல்ல அவங்க, அப்படி இருக்கும்போது அரசியல் அழுத்தங்கள், ஆமா அரசியல் அழுத்தங்கள் வருதா இல்லைங்கிறத அது இன்னும் ஒரு வாரத்துல தெரியும். சட்ட ரீதியாக இந்த சூரியமூர்த்தியுடைய மனு வந்து தள்ளுபடி செய்யறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் கன்சிக்யூட்டிவா எடுத்துட்டாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் எல்லாமே அப்படிங்கறத சொல்லிட்டாங்க, கட்சி அவர்கள் தான் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது சூரியமூர்த்தியோடைய வழக்கு எடுத்து வச்சுட்டு ரெட்டையை முடக்கிறதுக்கான வாய்ப்புகள் சட்ட ரீதியாக இல்லை. ஆனா இந்த லூப் ஹோல் சொன்னேன் பாத்தீங்களா, சிவில் கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு சொன்னேன் பாருங்க. இந்த சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கிறத காரணமா வச்சு எலெக்ஷன் கமிஷன் எந்த விதமான முடிவையும் எடுக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற ஆள் தான் அது. கடந்த காலத்திலே நம்ம பார்த்திருக்கிறோம். இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி பல்வேறு விஷயங்கள். நீங்க 2017 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த பக்கம் ரெட்டை மின்கம்மா, அந்த பக்கம் தொப்பின்னு பிச்சு கொடுத்தாள். சோ அப்படி இருக்கும் பொழுது இந்த இதுல வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது டிசம்பர் 2ஆம் தேதி தான் தெரியும். ஆனா இது ஒரு 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 கார்டு தான் அது, டெல்லி வந்து வச்சு விளையாடுறதுக்கான ஒரு கார்டு தான் அது. அந்த கார்டை டெல்லி என்ன எப்படி விளையாட போறாங்கிறது இன்னும் ஒரு வாரத்துல நமக்கு தெரிஞ்சிடும். அதிமுக பத்தி பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கோம். அடுத்தடுத்த வாரங்கள்ல இன்னும் அந்த நிகழ்வுகளுடைய தொடர்ச்சி என்னென்ன நமக்கு தெரிய வரும் நம்ம பார்க்கலாம். அதை பத்திலாம் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோவில் பேசலாம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.